ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன அலப்பறைகள் பண்றோம் அப்படிங்கிறதா இந்த வீடியோல காமிக்க போறோம். ஸோ ரஜினி சார் ஸ்டைல்ல வந்து கண்ணாடி போடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில வந்து உழைப்பாளி படத்துல ரஜினி சார் ஒரு கண்ணு வந்து தெரியாத மாதிரி ஒரு கண்ணாடி உடஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து போட்டுட்டு இருந்தான். கரெக்டா அவனுக்கு செட் ஆகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கடைசியா ஒரு வழியா வந்து சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு இல்லாட்டியும் ஓரளவு வந்து மேட்ச் பண்ணி போட்டுட்டான். அதுக்கப்புறம் நானும் வந்து எனக்கும் வந்து போட்டு விட்டான். நான் வந்து உடனே நீலாம்பரி மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லபடியா வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பியாச்சு. ஆனா வெயில் கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது, வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும். முக்கியமான ஃபங்க்ஷன்ல saree கட்டிட்டு போறது, அதுவும் பட்டு saree மாதிரி கட்டிட்டு போறதுலாம் இப்பெல்லாம் கடுப்பா வருது. சரி வேற வழி இல்லை, நம்ம ஃபங்க்ஷன் போனா அது மாதிரிலாம் போடணும். அப்பதான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்வோமே. ஸோ நல்லபடியா வந்து நாங்க கரெக்டா போகும்போது தான் காது குத்துனாங்க. பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து உமா வந்திருந்தா, என் தங்கச்சி, நான் சொன்னேன் இல்லையா ருத்ரா ட்வின்ஸ், அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து பாக்குறதுக்காகவே வந்து எங்க அம்மாவை வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆச்சு, இப்பதான் எங்க அம்மா வந்து பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. நல்லா பார்த்துட்டு அப்படியே வந்து பிரியாணி போட்டிருந்தாங்க, மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் வச்சிருந்தாங்க. அங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து அங்கிருந்து கிளம்பி உமா வீட்டுக்கு எல்லாத்தையும் வந்து கார்ல கூட்டிட்டு அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு ஜாலியா வந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அப்ப வந்து யோகி கூட வந்து தம்பி வந்து ருத்ரன் வந்து விளையாண்டுட்டு இருந்தான். யோகி வந்து கோச்சுக்கிட்டான், ஒரு ஏதோ விஷயத்துக்காக கோச்சுக்கிட்டான். சமாதானப்படுத்துறதுக்காக அவனை போட்டு அந்த அடி அடிச்சு அண்ணா அண்ணாங்கிற மாதிரி பிடிச்சு பிடிச்சு இழுத்துட்டு இருந்தா. நல்லா இருந்தது. இந்த ருத்ரா தான் யாருக்கிட்டுமே வரல, ரொம்ப சேட்டை பிடிச்சவளா இருந்தா. சோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெயிலோட தாக்கம் அதிகமா இருந்தாலும் இந்த அன்பு மலையில அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியா தான் இருந்துச்சு. இந்த சிரிப்புக்கு வந்து ஈடுகளையே இல்லை. ரொம்ப சந்தோஷமான ஒரு டேவா இருந்தது. ஃபங்க்ஷனும் நல்லபடியா முடிஞ்சது. நாங்க எல்லாருமே ஒன்னா வேலை பார்த்தப்ப பழக்கமானது. வேலை வந்து போனதுக்கு அப்புறமும் நான் சந்தோஷப்படுற ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான உறவு எனக்கு கிடைச்சதுனாலதான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கும் இருக்கான்னு கமெண்ட்ல